வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஹனி கேக் எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடையில் விற்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். இதுக்கு ஓடிஜி தேவையில்லை, நீங்கள் கடாயிலே செய்யலாம். ஆனால் நான் ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா அடிச்சிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் கையிலேயே உங்களுக்கு அடித்து காட்டுறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட் எல்லோவாக இருக்கணும். இதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரை கப் நான் அரைக்காமல் அப்படியே சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டரில் தாராளமாக நீங்கள் இதில் பீட் பண்ணிக்கலாம். அரை கப் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்தது மாவு பொருட்களை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதே அளவுகளை அதிகமாக்குனாலும் அதிகமாக்கி செய்யலாம், குறைவாகவும் நீங்கள் அரை கப்லேயும் செய்யலாம். அரை கப்புக்கு 1 முட்டை. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன். இது 1/4 டீஸ்பூன் 2 முறை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன். இப்போ நல்லா ஜலிச்சுக்கலாம். நான் ஓடிஜியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி கடாயில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேக்கு. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன். ஏற்கனவே 6 இன்ச்சஸ் மோல்டில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் மாவை சேர்த்துக்கலாம். நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம். 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடாயிலையும் பேக் பண்ணலாம். இப்போ ஹனி சிரப் செய்ய போகிறோம். சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். கூட அளவாக 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பெரிய அளவுலாம் தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதிகமாக கூட. ரொம்ப ஜூஸியாக இருக்குன்னா ரொம்ப நீங்கள் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் இது நல்லா கொதித்து ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். இது கூட ரெட் கலர் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது உங்கள் விருப்பம்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். அதை ஆறட்டும். இப்போ நம்ம ஜாம் எடுத்துக்கலாம். 1/4 கப் ஜாம் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை டபுளாக கூட எடுத்துக்கலாம். நான் திரும்ப 2வது முறை நான் மெல்ட் பண்ணி நான் சேர்த்தேன். இது பத்தலை எனக்கு. நீங்கள் 1/4 கப்புக்கு மேலேயும் எடுத்துக்கலாம். நல்லா ஜாம் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதை எடுத்து வச்சிடலாம். சீக்கிரமாக அது கட்டிடும், உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி நல்லா கடாயில் வதக்கி எடுத்துக்கலாம், ஈரப்பதம் போக. இது மேலே ஜாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கட் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணலாம். நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு போல் இருக்குது. இது மேலே உங்களுக்கு எவ்வளோ ஜாம் வேணுமோ நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சேர்த்துக்கலாம் மேலே. இப்போது இந்த ஹனி சிரப்பில் இந்த மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் அப்படியே புரட்டி எடுத்துடலாம். அப்படியே கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப கடையை விட இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அது மேலே அப்படியே ஹனி சிரப்பு கூட ஊற்றலாம். ரொம்ப ஊறி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பக்கமும் நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் அப்படி புரட்டி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள்.
இது மேலே ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனும் அதெல்லாம் உங்கள் விருப்பம். இது செய்யணும்னு அவசியம் இல்லை. கடையில் இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பண்ணுறதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். பார்க்குறதுக்கு அழகு மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சுனா கரையக்கூடிய அளவில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. ஓடிஜி தான் இதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் கடாயிலே பேக் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.